நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எது பற்றினா பாதஞ்சலி யோக சூத்திரம். பாதஞ்சலி யோக சூத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாதஞ்சலி சொல்லிக்கக்கூடிய அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த ஆசனங்கள் தான். ஆசனங்கள் சூரிய நமஸ்காரம் தான். இதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இந்த அஷ்டாங்க யோகம் மட்டும் கிடையாது, இன்னும் பல விதமான யோக பயிற்சிகள் இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்சது ஆசனங்கள். இந்த ஆசனங்கள் நாம் முழுமையாக அறிவோம்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதை நாம் ஓரளவுக்கு தான் தெரிந்து வைத்திருக்கோம், அதை நாம் முழுமையாக அறியவில்லை. யோகைக்கு அடிப்படையாக இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஏமங்கிறாங்க. ஏமம், இந்த ஏமங்கிறது ஒரு மனிதன் எதை செய்யக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது. இந்த ஏமம்னா எதை செய்யணும். ஆசனம் அடுத்து 3ஆவது வருது. அடுத்து பிராணாயாமங்கிற மூச்சு பயிற்சி 4ஆவது. 5ஆவது பார்த்தீங்கன்னா பிரத்யாகரம். இந்த நமக்குள்ளேயே இந்த மனதை நிலைநிறுத்துவது பிரத்யாகரம். தாரணை, அதாவது ஒரு பொருள் இந்த மாதிரி நம்ம கவனத்தை சேர்த்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுது. அடுத்து 7ஆவது பார்த்தீங்கன்னா இந்த தியானம். இந்த தியானம் எதுக்காக அப்படின்னா நமக்குள்ளேயே நடக்கக்கூடியது, அது தானாக நிகழும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது அதோடைய ஃபைனல் ஸ்டேஜாக வரக்கூடியது இந்த சமாதி. ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவனோட கோபம், டென்ஷன், மன அழுத்தம் தான் 70% நோய்களுக்கு காரணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் இதை தெளிவாக சொல்கிறாங்க. அப்போது இந்த மன அழுத்த, டென்ஷன், கோபத்தை எல்லாம் நம்ம மருந்தின் மூலம் சரி பண்ண முடியாது. அதுக்கு அடிப்படையாக இருக்குது இந்த யோகக்கலை. யோகக்கலை மூலமாக தான் இதை செய்ய முடியும். இந்த மனம்னா என்ன, அந்த மனம் எப்படி இயங்குது, இவற்றை இந்த யோக சாஸ்திரத்தில் பதஞ்சலி முனிவர் தெளிவாகவே கூறுறாரு. உண்ணக்கூடிய உணவை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த உணவு ஆனது நம் உடலை மட்டும்தான் சரி செய்யுது. யோகக்கலை என்பது, யோகா என்பது நம் உடலை மட்டுமல்லாது நம் மனதையும் சரி செய்கிறது. அந்த மனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நம்முடைய உடலில் இருக்க ஒவ்வொரு உறுப்புகளையும் அது சரி செய்கிறது. இப்படி பல சிறப்புகள் இந்த யோக கலைக்கு இருக்கு. இதை பற்றி தான் இனி வரப்போகிற பதிவுகளில் நம்ம பார்க்க இருக்கோம். என்னோட நாளைய பதிவில் இந்த யோகாங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏமம் அப்படின்னா என்ன என்பதை பற்றி நாம் பார்க்குறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.